சில நேரங்களிலே கர்த்தரே உங்கள் வாழ்விலே சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுமதிப்பார். அது எதற்காகனா, அவரோட டெஸ்டினேஷன்ல நம்ம போலன்னு அர்த்தம். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளை சில சூழ்நிலைக்குள்ளாய் வழி நடத்தி திருப்பி அவர் பக்கமாய் கொண்டு வருவதற்காகவே அந்த சோதனையாய் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா யோனாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் வேறு, அவருடைய தரிசனம் வேறு. ஆனா இவர் போன இடம் வேற, இவர் போன தரிசனம் வேற. அங்க இருந்து என்ன பண்றாருன்னா, கடல்ல தூக்கி போடும்படியாய் செய்கிறார். கடலிலே ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிறார். திருப்பி அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து சேரும்படியாய் செய்கிறார். இந்த கடல்ல தூக்கி போடும்போது அங்க இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்களா, அவ்வளவுதான் இவரோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த நாட்கள்லயும் உலக பிரகாரமா நீங்க நினைச்சுன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம், அவ்வளவுதான் இவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கேயும் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவது போல உங்களை கொடுத்து ஒரு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அவர்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தி